Hello ladies and gentlemen, in this video I discuss about gold, USD CAD, USD JPY, BTC, USD, SLC எல்லாத்தையும் வேணா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு வந்து ஒரு நியர்லி 3.22% வரைக்கும் ஃபால் ஆயிடுச்சு இன்றைக்கி. ஓகேங்களா. ஸோ எஸ்டர்டே நான் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா 2 சான்சஸ் சொல்லியிருந்தேன். இது ஒன்று ட்ரெண்ட்னா கூட பிரேக் பண்ணுற மாதிரி பிரேக் பண்ணி ரீட்ரேஸ் ஆகிட்டு அப்படியே கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இது வந்து நார்மல் டெக்னிக்கல் வியூவா, பட் ஆனால் நம்ம ரீட்டைல் பீப்புள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கீழே வர மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழே வந்துட்டு அப்படியே மேலே கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ சொல்லிவிட்டு கடைசி சொல்லியிருந்திருப்போம் நம்ம 100% இது நடக்குமான்றது தெரியாது சொல்லியிருப்போம். ஏன்னா நார்மல் டெக்னிக்கலில் ஒன் டே கேரக்டர் வந்து எனக்கு தெரியாது. நம்மளோட கேரக்டர் அனாலிசிஸில் நார்மல் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்ஸ்டியூஷன் ட்ராப் பண்ணுறதை நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ அது நடக்கலை, செல்லுக்கான தான் நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்படியே நடந்திருந்தாலும் கூட நம்ம கண்டிப்பாக ரீட்டைல் பீப்புள் அந்த ரேஞ்சில் இவ்வளோ இந்த 3% ஃபால் ஓவராலாக ஒரு 5 or 6% ஃபாலாக கண்டிப்பாக யாராலையுமே கேப்சர் பண்ணிக்க முடியாது. இந்த இதோட வந்து கீழே வந்தது. ஏன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு என்ன ஆகுது அப்படின்னா கன்சல்டேஷன் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் எனக்குள்ள வந்து லோவர் சோச் ப்ராப்பராக கொடுத்து இங்கேக்குள்ள நம்ம என்ட்ரி எடுத்துருக்கணும். என்ட்ரி எடுத்துகிட்டு கண்டிப்பாக இந்த ஸ்விங்கு இல்லைனா இங்கேருந்து லைட்டாக ஓரளவு மேலே கண்டிப்பாக எஸ்எல் வச்சுருப்போம் எல்லாருமே. ஓகேங்களா. அதை கரெக்டாக அதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கீழே வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாகவே மேனிப்புலேஷன் மார்க்கெட் தான். இதை கண்டிப்பாக என்ட்ரி எடுத்திருக்க முடியாது. என்ட்ரி எடுத்துருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் முன்ன கூட என்ட்ரி எடுத்துக்கணும். செல்லுக்கான ட்ரேடும் நேற்று வந்தது. ஓகேங்களா. பட் ஆனால் அதுவுமே உங்களுக்கு வந்து ஃபுல் டிபி கொடுக்கல. ஸோ ஃபுல்லாக கன்சல்டேஷன் மார்க்கெட் தான். இப்போ இறங்குனது எல்லாமே ஒரு மேனிப்புலேஷன் தான். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கே தெரியும் குளோபல் நியூஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. அதனால் மட்டும்தான். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட், நல்ல சப்போர்ட்டு தான். ஓகேங்களா. இந்த சப்போர்ட் வந்து ஒன் டேல பாடி க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. பட் ஆனால் க்ளோஸ் ஆகாது, பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த ரிவர்சல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த அக்யூரேட்டான ரிவர்சல், இந்த ரிவர்சலில் டீப் இன்ட்ரடே நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அந்த கேட் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி இங்கே வந்தது. ஓகேங்களா. ஸோ நான் ஷார்ட் வீடியோஸை மேக் பண்ணி போகிறேன். நான் ஃபியூ டேஸில் பாருங்கள். ஓகேங்களா. என்ட்ரி செட்டப்பில் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. எப்படி ரிவர்ஸ் ஆனதை எப்படி கேப்சர் பண்ணியிருப்போம் அப்படின்ற ஒரு டீட்டெயில் வீடியோ இருக்கும். ஓகேங்களா. ஸோ வேண்டுறவங்க சொல்லுங்கள், பார்க்கலாம். இப்போது ஸ்கேல்பிங் இதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம் எனக்குரியதை. ஓகேங்களா. கோல்டில் மட்டும் இப்போது யூஎஸ்டி ஜேபிஒயில் என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நியூஸ் இருந்தனால உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு வால்டரைட் இருந்தது. யூஎஸ்டி ஜேபிஒய் இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் வந்து ஃபார் ஸ்கேல்பிங்கானது கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சில்வரை பொறுத்தலும் அதே தான். பரவாயில்லாமல் கோல்டு வந்து நல்லா கீழே வந்துட்டு தான் இருக்குது. பட் ஆனால் சில்வர் வந்து ஓரளவு ஸ்டேபிள் அங்கேயே தான் நிற்கிது. ஓகேங்களா. ஸோ சில்வரை பொறுத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்விங் லோ டு இந்த ஸ்விங் ஹை வச்சிங்க அப்படின்னா ஒரு சின்ன ஆர்டர் தான் கிடைக்கும் ஹைக்கானது. இல்லை கொஞ்சம் பெரிய ஆர்டர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்விங் ஹை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான். ஓகேங்களா. ஸோ இதுன்றது கரெக்டாக இருக்கும். உள்ளே இந்த சின்ன ஆர்டர் இங்கேருந்து இது கேப்சர் பண்ணலாம். இது இங்கேருந்து போச்சு அப்படின்னா பெரிய ஆர்டர் கிடைக்கும். அதே இந்த ஸ்விங் ஹை போச்சுன்னா சின்ன ஆர்டர் கிடைக்கும். இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே போச்சுன்னா பெரிய ஆர்டர் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க சில்வரில். அதுக்கப்புறம் நம்மளோட யூஎஸ்டி கார்டை பொறுத்தளவு அதுவும் அதே தான். இந்த ஸ்விங் ஹை போனால் சின்ன ஆர்டர், இந்த ஸ்விங்கில் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெரிய ஆர்டர் கிடைக்கும். தென் நெக்ஸ்ட்டு நம்ம யூரோ யூஎஸ்டி இந்த ஸ்விங் லோ, அதாவது இந்த க்ரீன் கலரோட ஸ்விங் லோ, தென் அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலரோட ஸ்விங் ஹை போச்சு தான் நல்லா பெரிய ஆர்டர் கிடைக்கும். லோ வந்தாலும் ஒரு 1:5 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கிடைக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்போ நம்ம எஸ்எல் வைக்கிறது. பிடிசியை பொறுத்தில் பார்த்தோம்னா இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோ. ஓகேங்களா. ஸ்விங் லோவோட ஸ்விங் ஹை வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் ப்ராஃபிட்டபிள் இருக்கும் நிறையா. தென் நெக்ஸ்ட்டு யூஎஸ் ஆயிலை பொறுத்தளவு அதுவும் ஸ்கேல்பிங்கில் எக்ஸாக்டாக அதே மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு யூஎஸ் ஆயிலோட மூமெண்டமும் அந்தளவு ஒரு பெரிய லெவல் மூமெண்டம் இல்லை. ஏன்னா வார் நடந்தாலுமே நிறைய நியூஸஸ் வந்தாலுமே யூஎஸ் ஆயிலோட மூமெண்டம் வந்து பெரிய லெவல் மூமெண்டம் இல்லை. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு சின்ன ப்ராஃபிட் டக்கு பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் வச்சுக்கிறோம். ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ப்ரோ, பெருசாக கேப்சர் பண்ணலாம்னா இந்த ஸ்விங் லோ தென் இந்த ஸ்விங் ஹை வந்து நீங்கள் கேப்சர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ தான் இதெல்லாம் ஒரு எஜுகேஷன் பர்பஸ், இது கால்ஸ் கிடையாது. இது ஃபுல்லாக பார்த்தோம் கமெண்டில் ஃபில்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ ஹேவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.